பல்கலைக்கழகம் வேளாண் விரிவாக்கத் துறையை சார்ந்த முதுகலை மாணவிகள் எஸ் தீபலட்சுமி மற்றும் ரேஷ்மா. மத்திய அரசு திட்டங்களில் ஒரு சில திட்டங்களை பற்றி உங்களுக்காக வேளாண் அதிகாரியாக தீபலட்சுமியும் விவசாயியாக ரேஷ்மாவும். வணக்கம் அம்மா. பிஎம் கிசான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த திட்டத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். ஆமாம்மா, பிஎம் கிசான் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கு. இது சிறு மற்றும் குறைந்த வருமானம் உள்ள விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 3 தவணைகளா, ஒவ்வொரு தவணைக்கும் 2000 அப்படின்றதுல விவசாயிகளுடைய அக்கௌண்ட்டுக்கே நேராக போய் சேர்ந்துருமா. இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு நம்ம என்ன தகுதியாக இருக்கணும்? இதுக்கு என்னென்ன தகுதியெலாம் வேணும் அப்படின்னா, எல்லாருக்கும் நிலம் இருக்கணும், விவசாயிங்க நிலம் வச்சிருக்கணும். அது இல்லாமல் அவங்களுக்கு வங்கி கணக்கு இருக்கணும். வங்கி கணக்கு இல்லாமல் ஆதார் எண் இணைக்கப்பட்டிருக்கணுமா. இந்த திட்டத்தில் நம்ம எப்படி சேரலாம்? இதை நீங்கள் எப்படி போய் நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னா, இது இந்த வெப்சைட் பிஎம் கிசான் அப்படின்னு சொல்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் சேர்ந்துக்கலாமா. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற இ சேவை மையத்தில் போய் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாமா. ஒருவேளை நமக்கு நிதி கிடைச்சதுன்னா அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இது நீங்கள் நிதி வந்துருச்சு இந்த 2000 ரூபாய் அப்படின்னு நீங்கள் எப்படி போய் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த இ சேவை மையத்தில் போய் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மெசேஜ் வருமா, உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அந்த நம்பருக்கு உங்களுக்கு மெசேஜ் வருமா. ரொம்ப நன்றிம்மா. இந்த இயற்கை சீற்றத்தால் பயிர்கள் அழிஞ்சு போனால் அதால் ஏதாவது பாதிப்பு அடைஞ்சதுன்னா அதுக்கு ஒரு காப்பீட்டு திட்டம் இருக்கிறதா சொன்னாங்க. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். ஆமாம்மா, அது என்னன்னா பிஎம்எஃபிஒய், பிஎம் ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. இது இயற்கை பேரழிவால் இந்த பூச்சி தாக்கம், வெள்ளம், இந்த வறட்சினால நிறைய பயிர்கள்லாம் அழிஞ்சு போகுது இல்லைம்மா. அந்த மாதிரி அழியறதுனால உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தருவாங்கம்மா. அது நீங்கள் இந்த பிஎம்எஃபிஒய் அப்படின்ற திட்டத்தில் வாங்கிக்கலாமா. இந்த திட்டம் ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி இந்த திட்டத்தை பற்றி உள்ள பயன்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். இது நீங்கள் எப்படி நீங்கள் இது அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு நீங்கள் ஒரு முன்பணம் கட்டுற மாதிரி இருக்குமா. முன்பணம்னா எப்படின்னா, கோடைக்கால பயிர்களுக்கு 2%, பனிக்கால பயிர்களுக்கு 1.5%, தோட்டத்து பயிர்களுக்கு 3% இதுக்கு நீங்கள் முன்பணம் கட்டணுமா. இந்த திட்டத்தில் நம்ம எப்படி சேரலாம்? இந்த திட்டத்தில் நீங்கள் எப்படி சேரணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற இ சேவை மையத்தில் போய் நீங்கள் பதிவு பண்ணலாமா. அப்படி இல்லைன்னா இந்த வெப்சைட்டில் பிஎம்எஃபிஒய்னு சொல்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாமா. இல்லைன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற வேளாண்மை அலுவலகத்தில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாமா. ஒருவேளை பயிர்கள் சேதமடைஞ்சு அது காப்பீட்டு திட்டத்தில் இந்த காப்பீட்டு வேணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இதை நீங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இப்போ பயிர் அழிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த அழிஞ்சதுலேருந்து ஒரு 72 மணி நேரம் 3 நாளைக்குள்ளே போய் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற வேளாண்மை அலுவலகத்தில் போய் நீங்கள் தெரிவிக்கணும். அவங்க ஒரு விசிட் வருவாங்கம்மா. விசிட் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு அதுக்கேற்ற அமௌண்ட்டை உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே நேரடியாக போட்டுருவாங்கம்மா. இந்த திட்டத்தை நம்ம எப்போ அப்ளை பண்ணலாம்? இது நீங்கள் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா, கோடைகால பயிர்களுக்கு ஜூலை 31 அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணுமா. இதே பனிகால பயிர்கள் அப்படின்னா டிசம்பர் 31க்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணுமா. ரொம்ப நன்றிம்மா. விவசாயிகளுக்கு பென்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு திட்டம் இருக்கிறதா சொன்னாங்க. அந்த திட்டத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். ஆமாம்மா, பென்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு திட்டம் இருக்குது. அது என்னென்னா பிஎம்கேஎம்ஒய், பிரதான் மந்திரி கிசான் மான்தான் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதம் 3000 ரூபாய் 60 வயசு தாண்டின விவசாயிகளுக்கு இந்த திட்டம் கொடுப்பாங்கம்மா. இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கணும்? இதுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா, விவசாயிகள் 5 ஏக்கருக்கு கீழே நிலம் வச்சுருக்கணுமா. அவங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் செல்லுபடியாகும். அது இல்லாமல் 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிற விவசாயிகள் தான் இது அப்ளை பண்ண முடியுமா. இந்த திட்டத்துக்கு நம்ம ஏதாவது காசு கொடுக்க வேண்டியிருக்குமா? ஆமாம்மா, இதுக்கு நீங்கள் காசு கட்டுற மாதிரி தான் இருக்கும். இதே நீங்கள் 18 வயசில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மாதம் 55 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்குமா. இதே 40 வயசுக்கிட்ட நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மாதம் 200 ரூபாய் அப்ளை கட்டுற மாதிரி இருக்குமா. ஒருவேளை என்னால் கட்ட முடியாமல் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் பாதியிலே கட்டுறதை நிறுத்திட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இது வரைக்கும் கட்டியிருக்கிற பணம் வட்டியோட உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே மறுபடியும் வந்துடுமா.
அப்படி இல்லை இப்போ இறந்துட்டாங்க, கட்டிட்டு இருக்கவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மனைவிக்கு மாதம் 1500 ரூபாய் அப்படின்ட்டு அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போயிடுமா. நம்ம எவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம், நமக்கு பென்ஷன் வர்றது, அதெல்லாம் நம்ம எப்படிம்மா தெரிஞ்சுக்கிறது? இதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வெப்சைட், இந்த PMKMY அப்படின்ற வெப்சைட்டில் பயனாளியின் நிலை அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த இதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம் எவ்வளோ நீங்கள் கட்டியிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாமா. ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் சொன்ன மூன்று திட்டமே ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அக்கம் பக்கத்து விவசாயிகள், வேறு ஊரில் இருக்கிற என்னோட நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த திட்டத்தின் பயன்களை சேர்ற மாதிரி நான் கண்டிப்பாக சொல்வேன். ரொம்ப நல்லதும்மா. எல்லாருக்கும் தெரிஞ்சால் ரொம்ப நல்லது. நன்றி.